போன பட்ஜெட்லேயே அந்த அம்மா சட்டியில் உள்ள எல்லா சக்கரை பொங்கலையும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்துட்டு மற்றவங்களுக்குலாம் கரண்டியில் இருக்கக்கூடிய ஒத்த பொருட்கள் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு பட்ஜெட்டுன்னு எல்லாரும் குறப்பட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே வரல, திருக்குறள்ன்ற பேரே வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதையும் குறையா சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாதான் அதிசயம், சொன்னதுதான் அதிசயம், சொல்லாம விட்டதெல்லாம் சாதாரண விஷயம்யா அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை நாங்கள் கேட்டே தீருவோம்னு அதுக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி, வேற வழி இல்லை, நார்த்து பிளாக் முழுக்க மணமணக்க கிண்டுன அந்த அல்வாவை நல்ல மனசோட அந்த அம்மா நார்த்து பிளாக்லேயே கொடுத்து முடிச்சிருவாங்களா, இல்லை பட்ஜெட்டுங்கிற பேரை நாடாளுமன்றத்துக்கே அல்வா கொடுத்துருவாங்களா, இல்லை வரிகள்ன்ற பேரை நாட்டுக்கே அல்வா கொடுத்துருவாங்களான்ற பயம் எனக்கும் இருக்கத்தான் செஞ்சுது. ஆனால் என்ன பண்ணுறது, நாம் பட்ஜெட்டை கவனிக்காமல் போயிட்டோம்னா அந்த அம்மா வரி மேலே வரியா போட்டு நேற்று வரி குதிரை தினம் இல்லை இன்னைக்கு தான் வரி குதிரை தினம்னு நாடாளுமன்றத்திலே நம்மளை ஒத்துக்கு வச்சுருவாங்க. அதனால் பட்ஜெட்டை கவனிச்சே ஆகணும். பட்ஜெட்டை பற்றி நம்ம என்னெல்லாம் கவனிக்கணுங்கிறத முழு காணொலியாக போட்டிருக்கிறேன். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.